வணக்கம் நண்பர்களே. செந்தில் பாலாஜி மீது கைது நடவடிக்கை, விஜய் அறிவிப்பு. தமிழக மின்சாரத்துறையின் தற்போதைய நிதிநிலை குறித்து அடுத்த வாரத்தில் வெள்ளை அறிக்கையை வெளியிட அமைச்சர் நிர்மல்குமார் தற்போது அதிரடியாக அறிவிச்சிருக்கார். தமிழக மின்சாரத்துறையில் திமுக ஆட்சி காலத்தில் என்னென்ன மாயாஜாலங்கள் அரங்கேறின என்பதை ஒட்டுமொத்தமாக பொதுமக்களும் தெரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. செய்தியாளர்களை சந்தித்த மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமாரின் குரலில் அத்தனை வேகம், வார்த்தைகள் அத்தனை தீவிரமாக இருந்தது. தமிழக மின்சார வாரியத்தின் தற்போதைய நிதி நிலைமை, திமுக கால நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் முறைகேடுகள் அனைத்தையும் தோலுரித்து காட்டும் மிக விரிவான வெள்ளை அறிக்கை அடுத்த வாரத்தில் தாவேக அரசால் அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்யப்படும் என்று அதிரடியாக அறிவிச்சிருக்காரு அமைச்சர். அமைச்சர் நிர்மல்குமார் கொளுத்தி போட்ட அந்த 3 முக்கிய விஷயங்கள் என்னென்ன? அதாவது ஃபஸ்ட்டு 44,000 டிரான்ஸ்ஃபார்மர்கள். அமைச்சரின் பிரஸ் மீட்டில் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கிய விவகாரம் இதுதான். முந்தைய ஆட்சி காலத்தில் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கும்போது மின்சார வாரியத்திற்காக சுமார் 44,000 டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதல் செய்யப்பட்டன. இதில் விதியெல்லாம் காற்றில் பறக்கவிட்டு அநியாய விலைக்கு கொள்முதல் செய்து இமாலய ஊழல் நடந்திருப்பது அம்பலமாகியிருக்கு. இந்த விவகாரம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டி தற்போது தீவிரமாக CBI விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கு. டெல்லி அதிகாரிகள் களமிறங்க இருக்கிறதுனால கடந்த காலத்து புள்ளிகள் பலருக்கும் இப்போதே வேர்க்க தொடங்கிடுச்சு. ஏங்க இப்பெல்லாம் அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது என்று அண்மை காலமாக புலம்பிக் கொண்டிருக்கும் பொதுமக்களுக்கு அமைச்சர் நிர்மல்குமார் ஒரு அதிர்ச்சி உண்மையை போட்டு உடைச்சிருக்கார். தமிழ்நாட்டில் ஆங்காங்கே நடக்கும் மின்வெட்டுகளுக்கு பின்னால் வெறும் தொழில்நுட்ப கோளாறு மட்டும் இல்லையாம். மின்சாரத்துறையிலேயே இருந்து கொண்டு உள் வேலை பார்க்கும் ஒரு சில கருப்பு ஆடுகளின் கைவரிசையும் திமுக ஆட்சியில் உள்கட்டமைப்புகளை முறையாக பராமரிக்காமல் விட்டதுமே முக்கிய காரணமாம். அதிர்ச்சி என்னவென்றால், இதற்கு பின்னணியில் இருக்கும் அத்தனை டிஜிட்டல் மற்றும் ஆவணப்பூர்வமான ஆதாரங்களையும் தாவேக அரசு கச்சிதமாக திரட்டி தன் கையில் வச்சிருக்கான். பொதுமக்களின் வரி பணம் எங்கே போனது என்பதை அவர்கள் அறிய வேண்டும் என்பதே இந்த வெள்ளை அறிக்கையின் நோக்கம் என்றார் அமைச்சர். கடந்த 5 ஆண்டுகளில் மின்சாரத்துறையில் எப்படியெல்லாம் நிர்வாக சீர்கேடுகள் அரங்கேறியது, தேவையின்றியும் கூடுதல் விலைக்கும் மின்கம்பங்கள் மற்றும் மின்மாற்றிகள் வாங்கப்பட்டது எப்படி, மின்சார வாரியம் தற்போது எத்தனை ஆயிரம் கோடி கடன் சுமையில் தத்தளிக்கிறது போன்ற அத்தனை கசப்பான உண்மைகளும் இந்த வெள்ளை அறிக்கையின் மூலம் மக்கள் நீதிமன்றத்தின் முன் வைக்கப்பட இருக்காம். இது தவிர மின்சார வாரியம் தொடர்பாக இதர புகார்களை மாநில குற்றப்பிரிவு போலீசார் காரசாரமாக விசாரித்துட்டு வருவதாகவும் அமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்கார். தேர்தல் வாக்குறுதிகளை மின்சாரம் எப்பவுமே ஒரு சென்சிட்டிவ் ஏரியா. தாவேக அரசு மின்வெட்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் அதே வேளையில் திமுக அரசு மீது வெள்ளை அறிக்கை என்ற அஸ்திரத்தை ஏவி அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் செக் வச்சிருக்காங்க. எது எப்படியோ மின்சார வாரியத்தின் கடன் சுமை குறைந்து தமிழக மக்களுக்கு தடையற்ற மின்சாரம் கிடைத்தால் சரிதான். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என விஜய் தனது தேர்தல் வாக்குறுதிகளில் தெரிவித்தார். அது எப்போது என பலர் ஆர்வத்தோடு இருந்தாங்க. இந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை இந்த வெள்ளை அறிக்கை நிதியமைச்சர் மரியா வில்சன் வெளியிட்டிருந்தார். திமுக ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட தனிநபர் கடன் 92% உயர்ந்திருக்கு. மேலும் 13 லட்சம் கோடி என திமுகவில் கடன் அதிகமாகியிருக்கு. தொடர்ந்து தமிழகத்தில் மின்துறை மீதான அதிக கடன் என சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில் மின்துறைக்கென தனி வெள்ளை அறிக்கை வெளியிட்டால் செந்தில் பாலாஜி கண்டிப்பாக கைது செய்யப்படுவார். அது கூடிய விரைவில் நடக்கும் என தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல